நண்பர்களே என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா மண்டையெல்லாம் அரிக்குது நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்பெஷல் சாப்பாடு. இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள் இப்போ சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த நல்ல நாளில் வந்து முட்டை குழம்பு, தரமான ஒரு முட்டை கிரேவி நண்பர்களே. தரமாக வச்சுருக்கேன் முன்னாடி பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு அருமையான முட்டை கிரேவி நண்பர்களே. பாருங்கள் தரமாக இருக்குது. கொள்ளன்னு வச்சுருக்கா. ஊற்றி அடித்தா வக்காளி வேறு லெவல் தான் டேஸ்ட்டு. அடடா, இது ஒயிட் ரைஸு போட்டு உடஞ்சி வச்சா இல்லை உடஞ்சி வச்சா நெளிஞ்சு போது மூஞ்சியில் 1000 ரூபாயே வேலையே பறி சம்பாரிச்சு கொடுக்குறேன். நானும் நம்ம கீழே வச்சதுக்கு போயிட்டு நம்ம போட்டது மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பமே இப்படி உழப்பலாம் இருந்தால் விளங்குமா வீடியோ முதல்ல ஒரு சந்தோஷமா பார்க்குறேன். அதனால நானும் நீ திட்டக்கூடாது நடந்துக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்றது? மதுமா இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள் ரீ? இந்த ஒரு மலைமாடுக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் நண்பர்களே. மலைமாடா? தேங்க்யூடா. நான் கொடுக்க மாட்டேன் மலைமாடா. நான் ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன சாமி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். God bless you. Thank you. உன்னை ஆசீர்வாதம் வாங்குறேன். ஆஹா பாரா ஏ வாப்பா ஆத்தேடி என் தங்க பிள்ளை மேஜிக்காடா. எஸ் தங்க பிள்ளை போயிடலாம். திருநீர்லாம் வருது மேஜிக். தேங்க்யூடா. ஓகே நம்மளே இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். இன்னைக்கு வந்து நண்பர்களே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எல்லாருமே இதுக்கு வீடியோவில் நாங்கள் வீடியோ போட மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எல்லா பேருமே ஒரு சிலர் தவிர்த்து எல்லா பேருமே அண்ணே வீடியோ போடுங்கன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 150-200 கமெண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு நண்பர்களே. வீடியோ பண்ண வேணான்னு சொன்னது ஒரு 10-20 கமெண்ட் தான் வந்திருக்கு. எனக்கு அதிகப்படியாக வாக்கு வித்தியாசம் சரி மக்கள் செல்வாக்கள் சரி நான் வெற்றி பெற்றேன். தொடர்ந்து வீடியோ போடுவோம் நண்பர்களே, உங்களுக்காக போடுவோம். நிறைய பேர் நீங்கள் சொன்னீங்க ஏமாத்திடாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்ற மாட்டேன். தொடர்ந்து வீடியோவும் போடுவேன், வேலைக்கும் போவேன். இனிமேல் வண்டிக்கு ரெகுலராக போகிறேன் நண்பர்களே. கிடைக்கிற இடத்துல வீடியோ போடுவதில் நண்பர்களே. ஓகேங்களா? எனக்கு நீ பிறந்தநாள் என்னை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா செருப்பை கழட்டி நான் ஆளை அடிச்சுட்டு கார்ச்சியை மூஞ்சில் துப்பிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. ஓகேங்களா? நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். என்ன சாமி என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க சில குட்டிய? இன்னைக்கு நீ போடி வாடி நீ பேச மாட்டேன். ஆமாடி பேச மாட்டேன்டி. ஓகேவாடி. ஓகே நண்பர்களே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். நல்ல வகை முட்டை குழம்பு தான் இன்றைக்கி, முட்டை கிரேவி. அடடா அதப்பா வைப்பா இருப்பா, நம்ம சாப்பாடு போடுக்கிறப்பா. சரியான பசி நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிறந்தநாள் சாப்பாடு எனக்கு அருமையான என் மனைவி நல்லா சமைச்சு வச்சுருக்கேன் முட்டை கிரேவி. இதே பிறந்தநாள் சாப்பாடா? சரி சமைச்சிங்க. ஒரு வேறு எதுவும் நான்வெஜ் இல்லையா? டெய்லியுமா ஓசியில் எடுத்து தருவாங்க? சரி அதெல்லாம் சொல்ல இல்லை கேட்குறேன். நேற்று என் தம்பி மாறி எடுத்துகிட்டு வந்தே ஒரு 1/2 கிலோ சிக்கனு. முந்தானத்து அண்ணன் அரின் டிராவல்ஸு மீன் எடுத்து கொடுத்தாரு. டெய்லியும் ஓசியிலே அடைக்கும்டா, எங்கே வர்றது? நண்பர்களே சுவையிலே சுவை, அருமையான சுவை முட்டை குழம்பு. அதோட இந்த மாம்பழமும் சூப்பராக தான் இருக்குது. அப்பா உனக்கு மாம்பழம் பிடிக்குமா இல்லை முட்டை குழம்பு பிடிக்குமா? எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும். இந்த சாப்பாடு யாருக்கு? நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, எனக்கு பிறந்தநாள் எந்த வருஷமும் கொண்டாடினதில்லை நண்பர்களே. ஒரு சர்ப்ரைஸ். நானும் என் பிள்ளைகள் சேர்ந்து ஒரு புருஷனுக்கு பிறந்தநாள் ஒரு வாட்சு, ஒரு கைலி, ஒரு சட்டை, ஒரு பேண்ட்டு, அடக்கலது ஒரு சட்டி டவுசரோட எடுக்க வைக்க கட்டவளுக்கு இல்லை. அதை விட உனக்கு ஸ்பெஷலாக ஒன்று இது பண்ணியிருக்கோம்யா. 10 கிலோ ஸ்பெஷலாக ஒன்று ஆர்டர் கேக்கு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. ஆனால் இப்போ பிறந்தநாளுக்கு கூடாது தான் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்துறணும், பிள்ளைக்கு துணிமணி எடுத்துறணும். ஆனால் என் பிறந்தநாளுக்கு ஒரு ஆள் ஒரு நாதி எனக்கு வாழ்த்து சொல்லலை.
இப்போ இந்த வீடியோ பார்த்து இப்போ தான் சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை, எனக்கு என் நண்பர்கள் இருக்காங்க. இன்றைக்கி உலகமே வாழ்த்து சொல்லும். இந்த மீசமணி இந்த உலகமே வாழ்த்து சொல்ல போகுது. நீங்கள் பார்க்கத்தே போகிறீங்க. வாழ்த்து சொன்னது யாரு? நீங்கள் இல்லை. நீங்கன்னா எனக்கு நேரம் கேக் வாங்கி வெட்டியிருக்கணும். அப்போ வாப்பா உட்காருப்பா, என்னன்னா செஞ்சுருக்கேன். எனக்கு ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருக்கோம்யா. எனக்கு வர்றதுக்கு லேட் ஆகுமாம்யா. 5 மணி 6 மணி ஆகுமா? வெட்டாத கேக்குப்பா, நீ வெட்ட போறப்பா சாயங்காலம் 5-6 மணி ஆகுமா அந்த கேக் வர்றதுக்கு. நாங்கள் என்ன பண்ண நேத்து சாயங்காலமே ஆர்டர் கொடுத்துட்டோம். அப்ப எவ்வளவு நேரம்னு பாரு. என்ன சொல்லுவோம்? அவ்வளோ பெரிய கேக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு வந்துடும், நம்ம வெட்டலாம். என்ன நான் மாதிரி என்ன ஏமாத்தவா? அன்னைக்கு பாப்போம். அடுத்த வீடியோ கேக் வெட்டுற வீடியோ தான். எனக்கு பன் ரொட்டியை வாங்கிட்டு வந்து ஏமாத்தினாங்க. அந்த மாதிரி நாங்க நான் ஒரு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த கேக் வந்து 6 மணி ஆகும் வர்றதுக்கு. வந்து ஸ்பெஷலாக செய்ய சொல்லியிருக்கேன். பார்ப்போம் உங்கள் மோர கடையில் என்ன ஆர்டர் பண்ணி பார்ப்போம். என்ன பார்ப்போம். ஏடி முடி அதாவது பண்ண முடி. நல்லா சாப்பிடுங்க. ஆமாப்பா, ஒரு கறி குழம்பு எடுத்து வச்சிருக்காரு. நல்லா சாப்பிடுங்கப்பா. நல்லா போயா. போயா. இந்தாம்மா மாம்பழம் சாப்பிட்டுட்டே சாப்பாடு சாப்பிடு. சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. நல்லா இருக்கு குழம்பு. குழம்பு நல்லா இருக்கு. கிரேவி. அதத்தே சொல்கிறேன். மாம்பழம் சாப்பிட்டுட்டே இதை சாப்பிட்டு. மாம்பழம் தனியாக சாப்பிட்டதே ஒரு சுவையே. சோறு சாப்பிடாததுக்கு நீ என்னென்ன ஆக்டிங் போடுற? அம்மா விட்றேவா. ஏய் மதுமா, அம்மா அப்பா சாப்பிட்டு பாரு. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. சாப்பிட்றா. ஒரு வாய் சாப்பிட்டு பாரு. அதான் உடனே உடனே ஏபிசிடியில் போய்விட. உடனே ஏபிசிடி. இந்த குழம்பு எப்படி வச்சு சூப்பராக கிடையாது. நல்லா இருக்குமா? பாரு என் பிள்ளைக்கு வித்தியாசம். திமிரு தானே பேசாங்கன்றே. அங்கன படலை சாப்பிடு. ரொம்பலாம் நடிக்காதீங்கக்கா. என்ன இப்படி ஆக்டிங்க போடுறீங்களேக்கா? வேலை போடுவா நண்பலே. என்ன தண்ணியா முடியும். அப்பா பிறந்தநாள் அதுவும் அப்படி அழுகக்கூடாது. பல்லு மாம்பழம் திங்கும் போது பல்லு வலிக்கலையா? சாப்பிடும் போது பல்லு வலிக்கலையா? பிள்ளைகள் அடிக்காது. ஓ மகா காலையிலேயும் சாப்பிடலையா? ஊற்றி வச்ச 2 தோசையும் போய் வச்சுட்டோம்ல. கேட்டா ஒரே காரணம், எனக்கு வலிக்குது. என்னடா வலிக்குது? இன்னைக்கு முயற்சி உடைஞ்சிச்சு. ஐயோ பைத்திய மாதிரி பண்ணேன்னு வச்சுக்க. கரண்ட் இருக்கு. பிறந்த நாளா கொண்டாடி வைப்பறோம். ஏன்டி இப்படி என் மேல வெறி நாய் வெறி எடுத்த மாதிரி வெறி நாய் வெறி எடுத்த ஆன்னு சொல்லு. இன்னும் ஆடவே இல்லை என் பிள்ளை. என்ன ஆக்ஷன் இந்த ஆச்சொல். ஏன்டி என் மேல கோபுற? நல்லா ஆச்சொல்பா. வெறி நாய் விழுமே. வெறி நாய் உண்டு அந்த மாதிரி விழுகிறா. ஓகே நண்பர்களே, அருமையான சாப்பாடு, நல்ல ஏற்பாடு. இப்போ பிறந்தநாள் முன்னிட்டு இன்றைக்கி முட்டை கிரேவி சாப்பாடு. இந்த கருவு இந்தா இருக்கு போட்டு அடி. நான் ஒரு முட்டை தான் தின்றேன். இப்போதே முட்டையாக திங்கிறேன். இல்லை இப்போதே முட்டையாக திங்கிறேன். முட்டை கிரேவியில் போட்ட முட்டை குழம்பு, அந்த கிரேவி அந்த குழம்பு சூப்பராக நல்லா சொல்லு. அங்கே நல்லா படலைப்பா. நீ முழுங்க மட்டும் செய். நீ மெல்ல வேணாம். அம்மா தான் நல்லா பிசைஞ்சுதான். நீ டாக்டர் போய் ஊசி விடுமா? நொறுங்க பிசைஞ்சுதான் தரேன். இப்படி விட ஒன்றும் இல்லை. மாம்பழம் மட்டும் சாப்பிட்ற. அது எதுவும் போய் சிக்கிருக்கா வைக்கல. அப்போ என்ன இந்தா சரி விட மெதுவா விடு.
அப்போ ஆகட்டும் ஆண்டு நல்லா சொல்லு அம்மா அம்மா படாம ஆ ஓகே ஓகேவா சூப்பர் சரி சரி விடு. அப்போ நீ ஒரு ஸ்ட்ராவை வச்சு சோத்தை அடிச்சு வச்சு உங்களுக்கு ஊற்றி விட்ருவா. ஆ ஓகே நம்மளே. ஏம்மா எத்தனை மணிக்கு கேட்க வரும்? வரும் ஆர்டர் பண்ணிருக்கோம்ல. அவசரமா 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 கேக்கு வெட்ட அவசரமா. என் பிள்ளைக்கு வேறு பாவம் பல்லு வலிக்குது பாவம். இந்த அங்கே சாப்பிடா ஆடுமுடா. வயசு இப்போ எத்தனை வயசு இந்த பிள்ளைக்கு? 7 வயசுல பல்லு விழுகும்ல. ஐயோ அப்போ எப்படி அழுக போறீங்கன்னு தெரியலையா? அழுக கூட சாமிய. ஆமாம் பல்ல ஆட்டாத. ஆட்டினா வலிக்கும். அதுவா உங்களுக்கு சரியா? தென்னை மரத்தில் தேங்காய் முத்தி போச்சுன்னா மூணு அது பாட்டுக்குள்ள அது மாதிரி முத்தி போச்சுன்னா விழுந்துடும். கவலைப்படாது. இதுதான் டைலாக். ஓகே நம்மளே. அவன் புருஷன் பிறந்தநாளைக்கு பொண்டாட்டி என்னென்னமோ செய்கிறாளுங்க. ஏன் பொண்டாட்டி இந்த முட்டை குழம்புதே ஊற்றுல. அவள் புருஷன் பிறந்தநாளுக்கு என்ன உலகத்தவே வாங்கி கொடுக்குறாங்க பொண்டாட்டிமாருங்க. ஏன் பொண்டாட்டி என்னடாண்டா வெறும் முட்டையை கொடுக்குறான். கேக்கு வாங்கிட்டாட்டினா உலகத்தில் பெரிய கேக்கு வருதா? எங்கிட்டு வருது கேக்கு? உலகத்திலே கேக்கு. ஓகே நம்மளே. திருந்த மாட்டார் எல்லோரும். ஆமாம் நான் திருந்த மாட்டேன். இப்போ மட்டும் தெரியவா எல்லோரும். புள்ள அழுகிறவளை ஏப்பா பல்லு வலிக்குதா சாமி? சரி விடு சரி ஒன்று வேணாம். இப்போ வாங்கினா வைக்காத சோறு எரியும். எல்லோரும் ஹெல்மெட் போட்டு அப்படி இல்லை ட்ருன்னு ஓட்டி விடுங்க. ஓகே. பை 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 பை.